நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரோப்ளாக்ஸ் பிளாக் ஃப்ரூட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆமாம் கைஸ், நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி நம்ம பிளாக் ஃப்ரூட்ஸ் வீடியோ போட்டுட்டேன் ஃபைனலி. 2 மாதம், ஆமாம் 2 மாதம் கிட்ட ஆயிடுச்சு பிளாக் ஃப்ரூட்ஸ் வீடியோ போட்டு. நான் வந்து கிரைண்ட் வச்சுட்டு தான் இருந்தேன், நான் வந்து விளையாடாமலாம் இல்லை. நான் கிரைண்ட் வச்சுட்டே தான் நம்ம 30 ரீச் ஆயாச்சு. ப்ளஸ் இந்த தடவை தான் ஏகப்பட்ட அப்டேட் விட்டுருக்கானுங்க. அதாவது என்னென்ன அப்டேட்னா 6 வாரம் அப்டேட்டு கைஸ். 6 வாரம் நச்சு பாருங்கள், 6 வாரம் அப்டேட்டு. ஸோ 5 வாரம் முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த வாரம் சாட்டர்டே, ஆமாம் 6 டே வெயிட் பண்ணுறா. ஸோ 6 வாரத்தில் வந்து 5 வாரம் வந்து நேற்று ஒரு அப்டேட் முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரு அப்டேட் இருக்குது அடுத்த வாரம், அதுதான் மெயின். ஸோ அதுக்கு நம்ம கன்ஃபார்மாக நம்ம வீடியோ போடுவோம்னா. ஸோ இனிமேல் ரெகுலராகவே பிளாக் ஃப்ரூட்ஸ் வீடியோ வரும்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ இப்போ நம்ம தேர்ட்ஸில் வேணால் நம்ம செகண்ட் ஷிப் போயிடலாம். என்னோட வேர்ல்டில் ஜாயின் ஆக முடியலையே. டே நான் தேர்ட் சீருக்கு எப்படி ஜாயின் ஆக முடியும்? என்ன ஒரு மூளை பார்த்துறேன் உனக்கு. நீ தான் தேர்ட் சியா இல்லையே, எப்படி ஜாயின் ஆவே நீ? ஜாயின் ஆக முடியாதா? முடியாது, நான் தேர்ட் சி ஆச்சே. ஜாயின் ஆக முடியாது. அது எப்படா ஜாயின் ஆக முடியும் தேர்ட் சினா? அப்புறம் கைஸ் நான் ஒன்று பண்ணி வச்சேன் தெரியாமல். என் ஸ்டாட்ஸை கொஞ்சம் கோலராக போட்டேன். ஐயோ, இப்போ ஸ்டாட்ஸ் வேறு வித்தியாசமாக இருக்குது பார்க்கவே. நம்மளுக்கு ஃப்ராக்மெண்ட்ஸ் வேணும். இப்போ என் ஸ்டாட்ஸை பாருங்களேன், பாருங்க கைஸ். மீலிக்கு ஒன்று கூட இல்லாமல் டிஃபென்ஸுக்கு ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கேன். ஐயோ கடவுளே. இப்போ நம்மளுக்கு என்ன தேவைன்னா அதுதான் தேவை. இந்த செகண்ட் ஷிப் வந்து வெயிட் பண்ணி இதை குத்தா நம்மளுக்கு எதாவது தருவானா? மொத்தம் 3 இதுக்கு அப்டேட். வெயிட் பண்ணுறா, 4 தருவானா? அதாவது கைஸ் ஃபிஷிங் ஜாப் ஸ்டெட்ஸ் பேசிக்கணும். செகண்ட் ஷிப் போயிடலாம், நான் வரேன் உள்ள. நீ முடியல ஏதோ ஒரு வேர்ல்டு ஜாயின் ஆகுடா கைஸ். எங்கடா இருக்கும் செகண்ட் ஷிப் போகிறது? அதே மாதிரிடா, இதோ அங்கே இருக்குது. நம்ம செகண்ட் ஷிப் போயிட்டு நான் இந்த அப்டேட்டை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம செகண்ட் ஷிப் போயிடலாம் கைஸ். ஒரே சாட்டர்டே, ஒரே நாளில் சாட்டர்டே மட்டும் ஒரே நாள். அது தெரியும்டா, எல்லாருக்கும் தெரியும்டா. அதுவும் இவனுக்கு மட்டும் தெரிஞ்ச மாதிரி சொல்கிறோம். ஒரு பாம் ஃப்ரூட் அப்டேட் வந்திருக்கு இந்த வாரம், செம்மையாக இருக்கும் போகிறாங்க பாருங்க. பிக்சரே தெரியுதா? பிளாக் ஃப்ரூட் செகண்ட் ஷிக்கு மேலே இருக்குது பாருங்க கைஸ், செம்மையாக இருக்கும். நீ பாம் ஃப்ரூட் சாப்பிட்டுக்கோ, அது நல்லா இருக்குடா. உண்மையாகவே நல்லா இருக்காம்மா. ஷோகேஸ் பார்த்தனா தன்விக் மாதிரி இருக்கு, சிம்பிள். ஓகே, நம்ம செகண்ட் சி வந்துட்டோம். ஏன் உள்ளே ஜாயின் ஆக முடியலையா? இப்போ நாங்கள் ஸ்க்ரோல் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். நீ அப்படியே கொஞ்ச நேரத்தில் வெளியே போய் தானே ஆகணும். ரோல் பண்ணுற மாதிரி நல்லாயிருக்கும். ரோல் பண்ண முடியும். 27 மினிட்ஸ் ஒன்றும். ஓகே கைஸ், இப்போ நம்ம ரைட் போயிட்டு என்னோடய ஸ்டாட்ஸை மாற்றணும். ஏன்னா எனக்கு இந்த ஸ்டாட்ஸ் பிடிக்கவே இல்லை. நீ அவனாவது வெளில போகுது, வெளில போனால் உனக்கு ரோப்ளாக்ஸ் கொடுத்துருவேன். என்ன வருது? அவனுங்களே வெளியே போவானுங்களா? நீ இன்னொரு வேலை ஜாயின் ஆகுடா. என்னடா அப்போ என் ஓல் தான் ஜாயின் ஆகணுமா? நான் உன் ஓல் ஜாயின் ஆகணும். எப்படி உன் பக்கத்தில் இருக்க போகிறதில்ல, நானே எங்கேயோ இருக்க போகிறேன். ஐயோ பணம் பார்த்த தண்டி. நீ இன்னொரு வேலை ஜாயின் ஆகணும். அடுத்த ரைடு உங்கள் வேலை ஜாயின் ஆகிறேன். ஸோ இந்த அப்டேட் இந்த அப்டேட் வந்து பேசிக்கலி எதை பற்றி நான் வந்து பாம் ஃப்ரூட் ரீவருக்கு பற்றியும் ஃபிஷ்ஷிங். ஸோ ஃபிஷ்ஷிங் அப்டேட்டில் எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். ஃபிஷ்ஷிங் அப்டேட் பற்றியும் அந்த பாம் ஃப்ரூட் அப்டேட் பற்றியும் தான் அந்த இதுவே இந்த மற்ற இதுவுமே இந்த வீக்கோட கான்செப்ட்டு. ப்ளஸ் போன வீக்கில் லைட்னிங் ஃப்ரூட்டு அப்டேட் வந்துச்சு, பெயின் ஃப்ரூட் அப்டேட் வந்துச்சு. விச் ஐ ஹேவ் த பெயின் ஃப்ரூட். இதோ இருக்குது கைஸ், எங்கள்கிட்ட பெயின் ஃப்ரூட் இருக்குது. நான் சாப்பிட போகிறதில்ல. அப்புறம் ஏங்கடா நான் வெயிட் பண்ணு. அப்புறம் ஏன்டா நீ என்னடா அது? அப்புறம் நீ கேட்கலாம் கைஸ் இந்த மாதிரி வந்து, அப்புறம் ஏன் வந்து நீ புத்தா ஃபுட் தானே யூஸ் பண்ணிகிட்டு இருந்த லாஸ்ட்டாக, மறுபடியும் அதுக்கு லைட் ஃப்ரூட் சாப்பிட்டேன்னு கேட்கலாம். எஸ் கைஸ், நான் சாப்பிட்டேன் லைட் ஃப்ரூட்டு. சொல்லப்போனால் லைட் ஃப்ரூட் கிரைண்ட் அடிக்காக சாப்பிடல. சொல்லப்போனால் நம்மளுக்கு ரம்பிள் கிடச்சிச்சு. ரம்பிள் சாப்பிட்டு தெரியாமல் அந்த லைட் ஃப்ரூட் சாப்பிட்டேன். எதுக்கு சாப்பிட்டேனே தெரில. ரெட் ப்ளூ க்ரீன் ப்ளூ. இப்போ நம்ம ரைட் பண்ணி ஸ்டாட்ஸை மாற்றணும். நான் பெயின் ஃபுட்லாம் சாப்பிட மாட்டேன், நான் ட்ரேடுக்கு தான் வச்சுருப்பேன். ஜாயின் ஆகிட்டியா? இல்லையே. இல்லைடா. உன்னோட வேர்ல்டு போகணும். ஏன் கிச்சடிவா? வெயிட் பண்ணு. ஏன்டா கத்துற? அது கிச்சன் எதுனடா? எட்டி இது என்னடா இன்னும் வரலடா சென்னை ப்ரோ. ஏதாவது சொன்னா நான் சொல்லு. வேர் ஆர் யூ சென்னை. என்னால் சோலெல்லாம் பண்ண முடியாது இந்த ஸ்டாட்ஸ் வச்சுக்கிட்டு. சென்னை இருக்காரு.
இன்வைட் பண்ணுவாங்க. இதோ வந்துட்டேன்டா. இன்வைட் பண்றா. லைட் ரைட். சென்னை ப்ரோ, சென்னை இன்வைட் பண்ணு. டேய் LMPOR ன்னு சொல்றா. LMPOR. ஐயம்பூர். என்னடா ஐயம்பூர்னு அர்த்தம். அப்படின்னா நான் வந்து ஏழைன்னு அர்த்தம். நான் ஒரு வேஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அவ்வளோ வச்சுக்கிட்டு வேஸ்ட்டு. ஓகே கைஸ், இப்போ நம்ம ரைடு போக போகிறோம். 2500 அடிக்கிறோம். ஸ்டாட்ஸ் ரீஃபண்ட் பண்ணுறோம். ப்ரோ பிளேயர் மாதிரி சுற்றுறோம் கைஸ். ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா எதுக்கு நான் பிளாக் ஃப்ரூட்ஸ் வந்து மேக்ஸ் போட்டேன்னா எதுக்கு நான் டிஃபென்ஸ்க்கு ஃபுல்லாக இவ்வளோ போட்டேன்னே தெரியல. நான் ஏதோ போயிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு கைஸ். இப்போ நம்ம கேம்ப் அடிக்க போகிறோம். இப்போ ஜாயின் ஆகுதுடா. இப்போ சோலோ பண்ண முடியுமா இல்லைன்னா ஹெல்ப் பண்ணணுமா? புத்தா ஃபுட் தான் வச்சுருக்காரு. சோலோ பண்ணிடுவேன் பயங்கரமாக. இப்பயும் வரலடா. இல்லை இது ஒர்க்கே ஆகுதா? ஐயோ கைஸ் வந்துட்டேன். நான் ஏன் லைட் ரைட் போக சொன்னேன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் இந்த ஸ்கை பீம் பேரேஜுங்கிறது வந்து நான் இன்னும் இது பண்ணல, அவேக்கன் பண்ணல. மற்ற எல்லாத்தையும் அவேக்கன் பண்ணிட்டேன். ஸ்கை பீம் பேரேஜ் மட்டும் அவேக்கன் பண்ணலையா? என்னோட வேர்ல்ட் ஜாயின் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கேம்ப் அடிக்கணும். அவள் தான் நம்ம சென்னை ப்ரோ நம்ம சப்ஸ்கிரைபர் தான் கைஸ். ஸோ ஷவுட் அவுட் பண்ணிடலாம். பிரெயின் ராக் நிறைய வியூஸ் வருது. ஆமாம் வெயிட் பண்ணு. ஆட்டம் நம்மளும் ஹெல்ப் பண்ணுவாங்க கைஸ். எனக்கும் கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. போடு ஃபஸ்ட் இது அச்சாச்சு. நம்ம செகண்ட் இது போவோம். எனக்கு ஷார்க் மன் காரியத்தை கச்சிச்சு தானே? ஆமாம் கச்சிச்சு. ஐ மீன் ஷார்க் ரேஸு. இப்போ அதனால் நான் ஸ்பைடர்மேன் இப்படி தண்ணியிலே போகலாம். ஸ்பைடர்மேன் எதுக்கு தண்ணியில் போப்பேன்? நல்லா கைஸ் வளரிட்டு இருக்கேன். சை பைத்தியம் ஆகிட்டேன். நான் ஸ்பைடர்மேன் எப்படா தண்ணியில் போவேன்? அக்வாமேன் தான் ஸ்பைடர்மேன் சொல்லிட்டேன். அக்வாமேன் டே அக்வாமேன் தெரியாதரா? தண்ணியில் இருப்பானே ஒருத்தன். வாட்டர் அப்படின்னா என்னடா வளர்ற? இது சாண்டில் இருக்க ஏரியா தானே கைஸ்? ஆமாம் இந்த சாண்டில் இதே மாதிரி ஒரு ஏரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் சி. ஐயோ அதுக்குள்ளே எனர்ஜி காலியாக போதா? அது இந்த எனர்ஜிக்காக தான் இப்போ 2 ரைடு பண்ணணும். 2 ரைடு கிட்ட பண்ணணும். ப்ரோ காப்பாற்று ப்ரோ. கடவுளே கைஸ். ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ நான் பிளாக் ஃப்ரூட்ஸ் வீடியோ போட்டிருக்க மாட்டேன். நிறைய பேர் சொன்னீங்க போடு ப்ரோ அப்படின்னு. ஸோ அது ஒரே காரணத்துக்காக மட்டுமே நான் போட்டேன். யார் அழைச்சிட்டு இருக்காரு? எல்லாரும் ஓடி போயிட்டானுங்க. என்னோட சர்வர் இருக்கு. இதானே யாருமே நிறைய பேர் இருக்காங்கன்னு சொன்னதுனால எல்லாமே வெளியே போயிட்டாங்க போல. அப்புறம் கைஸ் நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி இந்த பிளாக் ஃப்ரூட்ஸ் கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா நான் கன்ஃபார்ம் போட மாட்டேன் வீடியோ. என்ன பார்த்தா எப்போ இருக்கு நீங்கள் கண்டினியூ பண்ணலான்னு சொல்லுங்கள் கைஸ். நம்ம டெய்லி இந்த வீடியோவே போடுவோம். எனக்கு பிரச்சனையே இல்லை. போட்டுறேன்னா டெய்லியும் கண்டினியூ பண்ணான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள் போட்டுருவேன். யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் கைஸ். அந்த ஒருத்தருக்காகவே போடுறேன்னா இந்த வீடியோவே ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருந்தார் ரொம்ப நேரமாக. என் பேர் கூட மறந்துட்டேன். ரொம்ப நேரமாக ப்ரோ ப்ளீஸ் புட் பிளாக் ஃப்ரூட்ஸ் நிறைய தடவை 5-6 வீடியோ கிட்ட கேட்டார். அவருக்காகவே இந்த பிளாக் ஃப்ரூட்ஸ் வீடியோ கைஸ். பேர் தெரியல. அடிடா டாய். நீ அடிக்கிறோம் முடிக்கிறோம் கைஸ். கைஸ் என்கிட்ட எனர்ஜியே இல்லை. 600 தான் இருக்குது. நான் உன்னை முடிச்சிடுவேன். அப்புறம் எனக்கு கொக்கோ ஸ்பாட் கிடச்சிச்சு. நான் போன வீடியோ சொல்லிட்டேன்ல தெரிலையே. அப்போ கிடச்சிச்சு. ஐ மீன் லாஸ்ட் அப்போ ரெங்கோக்கோ கொக்கோ கிடச்சிருக்கு. அப்புறம் போனப்போ வந்து அப்டேட்டில் இந்த டிவைன் கிளாக் கிடச்சிருக்கு. சாயங்கன் கிளாக் கிடச்சிருக்குது கைஸ். நெக்ஸ்ட் என்ன கிடச்சிருக்கு? ஃபிஷ்ஷிங்கில் வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ அது 108 kg வெயிட் உள்ள ஒரு பொருள் இருக்குது. அப்புறம் ஏகப்பட்ட ஃபிஷ்ஷு எதுக்கு இருக்குன்னே தெரியாமலாம் ஏகப்பட்ட ஃபிஷ்ஷஸ் இருக்குது. அப்புறம் என்ன அந்த பொருள் சில பொருள் அதில். அப்புறம் சம்மர் டோக்கன் 50 பாயில் வர மாட்டேங்குது. 500க்கு நம்ம 27 மினிட்ஸ் கழிச்சு இந்த வீடியோ முடிய போது ஒரு கார் ரோல் பண்ணலாம். லக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸோ அடுத்த வாரம் அப்டேட் தான் இருக்குல்ல பயங்கரமானது போகுது. ஏதோ பார்ட்டிலாம் நடக்க போதாமா என்னென்னு எனக்கு டீட்டெயிலாக தெரில. நான் அந்த இண்டெக்ஸில் கொடுத்துருந்தானுங்க அதை வச்சு பார்த்தேன். எது தெரியுமா வெயிட் பண்ணி காமிக்கிறேன். போயிட்டு காமிக்கிறேன். ஐயோ பார்க்குறேன்டா. ஸோ எதுலேருந்து பார்த்தேன்னா
இந்த ஓப்பன் லாக் ஐயோ டேய் பார்க்க விடுங்கடா டேய். டேய் கைஸ் இப்படி போனால் அப்படி வரானுங்க. நான் சாவே போகிறேன்டா. அப்போ ட்ரை பண்ணுங்க. நான் தண்ணிக்குள்ளே போய்ட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த ஓப்பன் லாகில் போட்டுருந்துச்சு. ஸோ இந்த வாரம் வந்து பாம் ஃப்ரூட் ரீவருக்கு நியூக்ளியர் தெர்மிட் அண்ட் அசூரா ஸ்கின் ஃபார் பாம் ஃப்ரூட். அதான் அந்த சம்மர் ரோலில் வந்து நம்மளுக்கு இந்த 3 ஸ்கின் வந்து பாம் கிடைக்குமாம்மா, ஒன்லி லிமிட்டட். நெக்ஸ்ட்டு ஒரு புது ஐலாண்ட் 30ல் சப்மர்ஜ் ஐலாண்ட். அடுத்து வந்து நம்மளோட புது லெவலு, அதாவது மேக்ஸ் லெவல் 2600 2800. எல்லாரும் பாம்பு. அப்புறம் இந்த தண்ணி பிடிக்கிறதுல வந்து ஒரு புது ஃபிஷ்ஷு வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து கோல்டன் வில்பூல் ஈவெண்ட், ஐ மீன் வைல்ட் பூல் ஏதோ ஒரு ஈவெண்ட்டு. அந்த ஈவெண்ட் என்ன பண்ணணும்னா அப்பப்போ வந்து ½ அன் ஹவருக்கு ஒருக்கா கடல் ஒரு சூறாவளியுமே வரும். அந்த சூறாவளியை பிடிச்சா நம்மளுக்கு ஏகப்பட்ட சம்மர் டோக்கன் கிடைக்கும். ஏகப்பட்ட சம்மர் டோக்கன் கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த வீக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ SOB அப்டேட் அப்படின்னா எனக்கு மீனிங் தெரில கைஸ். உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் சொல்லிடுங்க. ஸோ பார்ப்போம், நம்ம அடுத்த வீட்டை கன்ஃபார்ம் போடலாம். நல்லாயிருக்கும் தான் நம்புறேன். ஏன்னா எல்லாருமே பீக்கில் இருக்கும் போது எப்படி தான் சொல்கிறாங்க. பார்க்கலாம் கைஸ் நல்லா இருக்குமா அப்படின்னு. ஐயோ ஹெல்ப் பண்ணணுமா? ஹெல்ப் பண்ணலாமா வேணாமா? பண்ணாதே டேய் பாவண்டா. உள்ளே தான் இருக்காங்களா எல்லாருமே? நான் சும்மா போயிட்டு இந்த ஸ்கை பீம் பேரேஜ் மட்டும் ஒர்க்கா போட போகிறேன். உள்ளே போய்க்கலாம். உள்ளே போயிட்டு போட்டு பாஷு கொலை போடுறா. இல்லை வாய்ப்பில்லை மூமெண்ட் கைஸ். நான் போயிட்டு ஹெல்ப் பண்ண போகிறேன். ஒருத்தாலேருந்து எத்தனை பேர் தான் அடிக்க முடியும் பாவம். நானே அடிக்க போகிறேன் எல்லாத்தையும் ஹெல்ப். இதே புத்தா ஃப்ரூட் வச்சுருந்தேன்னா நானே சொல்ல பண்ணிடுவேன். புத்தா ஃபுட் தான் இல்லை தெரியாமல் சாப்பிட்டேன். என்ன ஆச்சு சாப்பிட்டேன்னு கூட தெரியல. ரம்பில் இன்னொருக்கா புத்தா ஃப்ரூட் கிடச்சின்னா நான் சாப்பிட்றேன். புத்தா ஃப்ரூட்டை நான் கிடைக்கணும் கைஸ், அதுதான் மேட்ரு. எங்கடா பாஸு? பாஸ் அப்புறம் மேலே போனான் அதுக்குள்ளே. டேய் யாராய்வன் பாஸு? அடிக்கடி மேலே வரான், உள்ளே வரான், அங்கிட்டு போகிறான், இப்படி போகிறான், வெளியே போகிறான். வேறு கைஸ் நானே ஒத்தாலேருந்து கொல்ல போகிறேன். ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கிறேன். சாப்பிடா எவ்வளோ நானும் பொத்துருக்குது. அவள் தான் வந்துட்டார். பார்த்துப்பா கொசு வேறு கடிக்குது கைஸ். அப்படி கத்தவே இல்லையாடா, நீ தான்டா இப்போ கத்தணும். நானா அது இன்னொருத்தன் அது கரேஜ்னு போடுறது யாருன்னே தெரியல. இந்த மீன் 1000 கிலோ 200 கிலோக்கெலாம் வருமா கைஸ்? அப்போல்லாம் இருந்துச்சுன்னா பயங்கரமாக இருக்கும். அதாவது நம்ம வாங்கணும். அது வந்து நம்மளுக்கு லக் இருக்கணும். மீன் வாங்க தெரியாதா? பிடிக்கணும். மீன் போய் பிடிக்கணும்டா. அந்த ஃபிஷிங் ராடை வச்சு பிடிக்கணும். அதை வச்சு பிடிக்கணும். அந்த ராடு கடல்ல. ஆமா எப்பயுமே கடல்ல தானே பிடிக்க முடியும். கடல்ல இல்ல, சின்ன தண்ணியில இருக்கும்ல கைஸ். இது நான் எதுக்கு இந்த இடத்துல இருக்கேன் என்னன்னு தெரியலையே. நான் அதுக்கு நான் இங்கே உட்காந்துருக்கிறேன். டேய் இங்கே பாரு, நான் பாரு இங்கே நின்றுட்டு இருக்கேன் சம்மந்தமே இல்லாமல். வச்சுட்டாங்களோ? ஐயோ நீங்கள் வெளியே போயிட்டுச்சு கைஸ் தெரியாமல். டெலகிராம் வேறு. போயிட்டு என்ன பிடிச்சி மீன் பிடிக்கணும். அதெல்லாம் எதுவும் தொட வேணாம். நீ போயிட்டு கடலில் மட்டும் மீன் பிடிக்கணும். இங்கேயாடா? இதுதான் கடல். அப்புறம் என்னடா உனக்கு? டேய் இப்போ எவ்வளோ நேரம் இருக்குது ரோல் பண்ணுறதுக்கு பார்ப்போம் கைஸ். சாதாரண மீன் பிடிச்சா கூட பண்ணலாமா? 16 minutes. மீன் பிடிச்சா என்ன ஆகும்? அதெல்லாம் தெரியாதுடா. நீ மீன் மட்டும் பிடிக்கணும் அவ்வளோதான். அது மட்டும் தெரியும் எனக்கு. என்ன ஆகும்லாம் தெரியாது. அப்புறம் கைஸ் நம்ம எனக்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஃபிஷ்ஷு தான். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷு. வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு எப்படி ஃபிஷ்ஷு பிடிக்கணும் தெரியும். இருந்தாலும் பிளாக் ஃபுட்ஸ் அப்டேட் ரொம்ப நாள் அட்டன் பண்ண அவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். எப்படின்னா வெயிட் வேணும். அது வாங்கணும். போடா நீ எதுவும் பண்ணிக்கோ. வெயிட் பண்ணுறேன், நான் காமிக்கணும். இப்போ பார்த்தாலும் காணும். இங்கே மீன் பிடிக்க முடியுமா? என்கிட்டே வெயிட் இல்லை.
என்னது ஐயோ உங்கள் வேர்ல்டா அதை வந்துட்டேன்டா. யாருமே அடிக்கல. கோர் வந்துருக்குது கைஸ். விடக்கூடாது கைஸ், விடக்கூடாது. டேய் பண்ணுறா பட்டுன்னு பண்ணுறா. டே முடிஞ்சா சரி பாதி இதில் இருந்துச்சுன்னா வந்துடுவேண்டாண்ணா. கொஞ்ச நாள் எல்லாத்தையும் அடிச்சு சமாளி ப்ரோ. நானே அடிச்சுக்கிட்டு ஐயோ டே முடிச்சானுங்கடா. நீ உள்ள ரோலாக இருக்குலாம் முடிச்சிருவானுங்க கைஸ். டேய் பார்த்தியாடா வேணும்னே அடிக்கிறான் இவன், வேணும்னே ஃபாஸ்ட்டாக. ஆனால் உனக்கு காசு கிடைக்கும். டேய் இப்போ மட்டும் டே உள்ளே வந்துட்டேன் முடிய போகுதுடா. டே ஐயோ கடவுளே காப்பாது கைஸ். ஓ கிளிச்சு வேற. முடிச்சிட்டிங்களா? கரெக்டாக உள்ளே வர முடிச்சிருப்பீங்களே. டேய் இப்போ மட்டும் உள்ளே போகும்போது முடிஞ்சிச்சு. எவ்வளோ காசு இங்கே பாரு, எனக்கு புரியல. இங்கே பாரு, நான் இங்கே வந்து நிற்கிறேன், முடிஞ்சிச்சுரா. டேய் இன்னொரு லைட் ஃப்ரூட்டு. லைட் ஃப்ரூட் தானடா கச்சிருக்கு. இது எப்பயுமே உங்ககிட்ட இருக்கும். மண்டையை வச்சிருங்க. டேய் இது என்னதுடா டிராகன் டேலண்ட் ஸ்டேஜ். இப்படி நான் பார்த்ததே இல்லையேண்ணா. என்னதுடா இதெல்லாம்? இது எப்படா இங்கே வந்துச்சு? கைஸ் இப்போதான் கைஸ் பார்க்குறேடா. இவ்வளோ நேரம் பார்க்க முன்னத்தை பண்ணிட்டு இருந்தேன். என்னமோ கேட்குறானுங்க. டென்ஷன்டா. ஓ கோகோஸ் வாடுக்கு நம்ம அப்கிரேட் பண்ணிக்கிறது. ஓகே என்ன கிடைக்குது? ஏதோ கச்சிருக்கு, என்னன்னே தெரியல. இதெல்லாம் எனக்கு ஏதோ இன்னொருக்கா பண்ணிக்கலாம். நம்ம என்னன்னே தெரில, நான் பண்ணுவோம். ஓ இது அதோட இதெல்லாம் அப்கிரேட் பண்ணுறது போல். புரிஞ்சிச்சு கைஸ், இதெல்லாம் அப்கிரேட் பண்ணுறது போல். ரொம்ப கிடைக்குது விடுங்க, ஏதோ கச்சிருக்கு பரவாயில்ல. இப்போ இந்த கத்தி அடிச்சு நல்லா ஒர்க் ஆகும் போல. அவ்வளோதான். ஐயா என்னடா உளர்ற? Who have Buddha? Who got Buddha? என்னென்னமோ நான் பாருங்க ஏதோ மொழி சொல்லிட்டு இருக்கேன். Who got Buddha? -125 hours content. வளரானுங்க கைஸ். நம்ம அழகு இருக்கணும். Pain fruit. Yes, pain fruit. ஓகே கிராவிட்டி வாய்ப்பே இல்லை. நான் கிராவிட்டிக்கு போய்ட்டு தருவானடா. நான் பாம்பு கொடுக்குதுமா ஃப்ரீயா? என்கிட்ட இருக்கு. என்னடா மேலே காமிக்குது? 2x ஷாப் எஸ்பின்னு எண்டன்னு காமிக்குது. தெரியலடா அப்படின்னா உனக்கு அது உனக்கும் அதுக்கும் உனக்கு தேவையே இல்லை சொல்ல போனாது. ரிமூவ் கிரியேஷன் போடா பையக்கடா. ட்ராகன் டேலண்ட் ஸ்டேஜ். நம்மளுக்கு ஒரு நல்ல இது வேணும். ஆனால் அதெல்லாம் கிடைக்கிறதே கஷ்டம் கைஸ். நான் ஒரு நல்ல இது பண்ணணும்னு தான் ஆசையாக தான் இருக்குது. இப்போ நான் ட்ராகன் டேலண்ட் எக்யூப் பண்ண போகிறேன். காசே இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை ஏற்கனவே வாங்கிட்டேண்ணா. வந்துச்சு இங்கே தான். நானும் இவனும் லைட்டராக யூஸ் பண்ணுறேன். நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். ட்ராகன் பிளட் தான் என்கிட்ட ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கேன் போகிறேன். நான் எதுக்கு இவ்வளோ யூஸ் பண்ணி வச்சுருக்கேன்? இதில் எனக்கே தெரில எதுக்கு நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன்னு. நான் மீன் பிடிக்க போகிறேன். திருப்பி நான் மீன் பிடிக்க போகிறேன். ட்ராகன் பிளட்ஸ்க்கலாம். இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு பார்க்க. அது போர் அடிக்குது. பிடிச்சி என்னடா பண்ணுறது? அது எப்போ அது விற்று காசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ நேரம் டைமிங் இல்லை கைஸ். இந்த வீடியோ நான் ரோல் பண்ணிட்டு தான் முடிப்பேன். 10 நிமிஷம் தானே பார்த்துக்கலாம். 10 மினிட்ஸ் நான் ரோல் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ முடிப்பேன். சார் ஜஸ்ட் 10 மினிட்ஸில் முடிக்க போகிறேன். இல்லையே ஐயோ இன்னும் 100 ஸ்டாட்ஸ் கிடைக்க என்ன பண்ணணும்? ஐடியா மீன் பிடிக்கணும். மீனில் செஸ்ட் கிடைக்கும். செஸ்ட்லேருந்து நம்மளுக்கு இது கிடைக்கும். ஸோ அது நல்ல ஒரு ஐடியா நினைக்கிறேன். செஸ்டே இல்லை. செஸ்ட் இருக்காது. மீன் பிடிக்கும்போது மீனுக்கு பதிலாக செஸ்ட் இருக்கும் சில தடவை. எங்கே
டேய் உன் மண்டியில் எப்படா என்னடா வளர்ற எனக்கு கிடச்சிருக்கு. இது எப்படி உனக்கு பைட் கிடச்சிச்சு? எங்கேருந்து வாங்கினேன்? வாங்க தெரிஞ்சிருக்கே. ஷாப் பை பைட். நான் கொஞ்சம் நிறையா வாங்கி வச்சுக்கிறேன். ஏன்னா எத்தனை தடவை இது எடுக்குன்னு தெரியல. போதும். இப்போ முன்னால் நம்மளை 20 இது பண்ண முடியும்னு நினைக்கிறேன். எஸ் 20 பண்ணலாம். ஆமாம். எப்படி விற்கிறது? அவங்க ஒரு திருப்பாண்டு அவங்ககிட்ட விற்கணுமா? 1 கொடுக்கணுமா? அப்படிதான் நினைக்கிறேன். எனக்கு அப்புறம் தெரியும். கைஸ் செஸ்ட் வேணும். எனக்கு செஸ்ட் வேணும். எத்தனோடு மீன் கச்சிருக்கு பாரு. செஸ்ட் வருதா மீன். கைஸ் இது இப்படிதான் மீன். ஆமாம் இப்படிதான் மீன் பிடிக்கணும். சொல்ல வந்துட்டேன். போடுற 10 கேஜிக்கு எனக்கு ஒரு மீன் கச்சிருக்கான அவனுக்கு 100 கேஜிக்கே ஒரு மீன் கச்சிருக்கு. அது ஒரு இது கோல்டன் ஸ்கார்ப்னது ஒரு மீன் 100 கேஜி. எவ்வளோ பெருசு பார்த்தீங்கன்னா நான் அதான் காமிச்சேன் ஒரு சீனில் எல்லோ கலரில். அதுதான் பாரு என்கிட்ட எவ்வளோ பெருசு. இங்கே பாரு இதா என்கிட்டே இருக்குல்ல. அது எப்படி என்கிட்ட இருக்கு ப்ரோ. இந்த மாதிரி கிரைண்ட் வச்சுட்டே இருக்க வேண்டியதுதான் கைஸ். அது கிடைக்கிற வரைக்கும் அடிப்போம் கிரைண்ட் அடிப்போம். என்னோட மீன் பிளேஸ் சாகி போட் கச்ச தொலை. அப்படி இது பண்ணனால நல்லாவே லெவலப் பண்ணலாம் போல கைஸ். இது சோம்பேறியாக இருக்கவங்க 700 இருந்தடா. இப்போ பாரு 757. இந்த அப்டேட்லேயே நான் பாரு நான் 7500 இருந்தேன். நான் எவ்வளோ தெரியுமா இப்போ 7559. ஸோ இது நான் அந்த மீன் பிடிச்சி தான் இவ்வளோ லெவல். இந்த சோம்பேறித்தனமாக இருக்கவங்களாம் இந்த வேலையை நிறையவே பார்க்கலாம். பிரச்சனையாக இருக்காது. நான் அடுக்கு போடணும் பிடிக்கணும் அது நான் குடிச்சிட்டு கொடுக்கணும். கொஞ்சம் அடிக்கணுமே. அது என்ன இப்படி பிடிச்சி அமுத்தணும் அவள் தான். அதெல்லாம் இன்னும் ஒரு மேட்ரா? செஸ்ட் டே அந்த செஸ்ட் எனக்கு வரும்னா உனக்கு வருதுடா. டேய் கடவுளே. செஸ்ட் வந்து தொலை. இந்த பக்கம் இந்த பக்கம் தான் செஸ்ட் இருந்துச்சு. டேய் அப்படிலாம் இல்லைடா. அது லக் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வரும். செஸ்ட் வந்து தொலை. செஸ்ட் எடுத்தியா? செஸ்ட் எடுத்தியா? எடுத்துட்டேன். இந்த பாரு ஸ்டார் ஃபிஷ். சரிடா செஸ்ட் எடுத்தியா? செஸ்ட் ஓப்பன் பண்ணு. செஸ்ட் மாதிரி லக் இருக்கணும். அது கிடைக்கும். என்னடா செஸ்ட் இது? ரெயின்போ செஸ்ட் மாதிரி மின்னுது. என்ன கிடைக்கும் ப்ரா? காமன்ஸ் போகலாம். இது வேஸ்ட்டு. அப்படின்னா வேஸ்ட். அதான் இப்போ நான் ஒரு அப்கிரேட் பண்ணல. அதுதான் கிடச்சிருக்கு. அது வேஸ்ட்டே. ஐயோ அது கச்சா டென்ஷன் ஆயிரும் எனக்கு. ஐயோ கிடச்சி தோலை கிடைக்கவே மாட்டேங்குது. டென்ஷன் ஏற்றுது கைஸ். எனக்கு அப்படியே கையெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. கிடச்சி தோலை அப்படிங்கிற மாதிரி கிடைக்கவும் மாட்டேங்குது. எவ்வளோ பெரிய எவ்வளோ லாங்கான ஃபிஷ் பாரு. இந்த லாங்கான ஃபிஷ் செஸ்ட் வந்து தோலை செஸ்ட். ஐயோ கைஸ் டென்ஷன். மீன் அது ஒரு மீன். செஸ்ட் ஓப்பன் பண்ணல. அதுதான் அவனுக்கு காமிச்சு கிடச்சிச்சா? ஐயோ கடவுளே கிடச்சி தோலை கைஸ். கிடைக்க மாட்டேங்குது. டென்ஷன். சரி கைஸ் எனக்கு செஸ்ட்டு காய்ச்சல்னு பார்க்கலாம் கைஸ். இப்போ நான் வந்து நீங்கள் இன்னும் 1 2 3 வந்து நீங்கள் செஸ்ட்டை பார்த்துட்டு நீங்கள் நம்புறேன் வச்சுருக்கேன். ஓகே கைஸ் நானும் நிறையா பண்ணிட்டேன். இப்போயே சொல்லிட்டேன்ல நான் கிவ் அப் பண்ணிட்டேன் கைஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு 2 மினிட்ஸில் ரோட் பண்ணலாம். எனக்கு ராக்கெட் கட்சி கொஞ்சம் போட்டிருக்கான் பாருங்க. ரெக்கார்ட் ஆன் பண்ண வந்துட்டேன் நினைக்கிறேன். ஓகே கைஸ் இப்போ நான் ஒரு எவ்வளோ நேரம் பார்க்கலாம். 2 மினிட்ஸ். இப்போ நான் 1 2 3 சொன்னோன்னே அங்கே 2 மினிட்ஸ் முடிஞ்சிடும். 1 2 3 ஆலையா சாரி 1 2 அண்ட் பூம் கைஸ். இப்போ நம்ம ரோல் பண்ணலாம். என்ன கிடைக்க போகுது நல்ல எனக்கு வந்து என்னென்னா இது மட்டும் கிடைக்கக்கூடாது. ராக்கெட் குவேக். எஸ் ஐ எம் ஹாப்பி ப்ரோ. பேக் ஃப்ரூட் என்கிட்ட இருக்கா? என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் நான் ஹாப்பி தான் கைஸ். நான் எனக்கு இல்லை எவ்வளவோ பரவாயில்ல. உனக்கு ராக்கெட்டோட குவேக் எவ்வளவோ பரவாயில்லப்பா. நீ கொஞ்சம் அப்படி கிளம்பப்பா. இதுக்கு கொடுக்கலாம். எதுக்கு கொடுக்கலாம்? தேவையில்லை. ஓகே கைஸ் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பாய். இந்த வீடியோ வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள். இன்னொருக்கா நம்ம வீடியோ போடலாம். ஸோ பாய் கைஸ். பாய்.